வணக்கம். இன்னைக்கு ஒரு தாயின் பயணத்தில் ரவை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரவை, தேங்காய் பால், வெல்லம் 3 இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்துக்கிறேன். அதே நெய்யில் இப்போ ரவையை வறுத்துக்கலாம். ரவை கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது 2 கப் பால் எடுத்து நான் சுண்டை காய்ச்சிக்கிறேன். பால் பொங்க பொங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அது நல்லா வத்திரும். இப்போ பால் நல்லா திக்காயிருச்சு. நான் இதில் 2 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. ஆனால் மில்க் மேட் சேர்த்தா பால் நல்லா க்ரீமி ஆகிடும். இப்போவே பால் நல்லா திக்காகிடுச்சு. தொடர்ந்து லோ ஃப்ளேமில் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா பால் நல்லா க்ரீமி ஆகிடும். இப்போ நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு பெரிய டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதோடு இப்போ நம்ம ரவையை சேர்த்தோன்னா ரவை நல்லா வெந்துடும். ரவை கெட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ரவை வெந்துருச்சு. இப்போது நான் இதில் 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். எனக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும், அதனால நான் 2 டம்ளரோடு நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தேவையான மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அடுத்தது நெய் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவை பாயசம் ரெடி. என் பொண்ணு ரவை உப்புமா, கிச்சடி எதுவுமே சாப்பிட மாட்டா. ஆனால் ரவை பாயசம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தாயின் பயணம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.